ரங்கராஜ் பாண்டே அவர் தேர்தலில் நிற்க போகிறாரு. ஏற்கனவே ப்ரெஸ் கிளப் இருந்த அணியில் அவர் தேர்தலில் நிற்க போகிறாரு. அப்படி ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சபீர் அவர் ஒரு நிற்க போகிறாரு அப்படின்லாம் வந்துட்டு. இது ஒரு நேர்மையான நடைமுறையை தானே காமிக்குது. ரொம்ப நேரம் அடித்து நம்ம எல்லோரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு 3-4 பட்டாசு போட்டோம். ஒரு 3-4 சலம். அது விட நாங்கள் ரொம்ப உஷாராக தான் கையாண்டோம். அப்போது போடும்போது அவங்க பட்டாசு போட்டாங்க. பட்டாசு போட்ட டப்பாசு கோமாளிகள்னு எங்களை பற்றி இருந்தாங்க. நாங்கள் கோமாளிகளும் கிடையாது, ஏமாளிகளும் கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம், அதை சொல்ல முடியல. நம்ம சுரேஷ்குமார் ஒருங்கிணைப்பாளர், வழிகாட்டுக்குழு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சுரேஷ்குமார் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாற்றத்தை மேற்கொண்டு அவர் இந்த பத்திரிகையாளர் சங்கத்துக்கு வந்தார்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். எலெக்ஷனில் போட்டின்னு சொல்லுவாங்களா? ஆமாம், எலெக்ஷனில் போட்டிடணும். அவர் எலெக்ஷனில் போட்டிட்டாருன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும் பத்திரிகையாளர் சங்கங்கள். இதை நான் என்னுடைய விருப்பமாக சொல்கிறேன். ஆனால் அவர் ஏற்றுக்கிறதான் ஏற்றுக்காதான் அவருடைய பொறுப்பு. பாரதி தமிழனை பல முறை இவங்க நீங்கள் மெம்பராக சேருங்க அப்படின்னு அணுகியிருக்கிறதா தகவல். நானும் கூட அவர் மெம்பராக சேரணும்னு தான் விருப்பப்படுறேன். அதாவது பாரதி தமிழன் நிறுத்தப்பட்டால் அவருக்கு கணிசமான வாக்குகள் விடும். அதில் சந்தேகம் கிடையாது. அவருக்குன்னு ஒரு கால அவகாசம் கொடுத்து, அதாவது இதுவரைக்கும் மெம்பராக சேராதவங்க, புதுப்பிக்காதவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு 2 நாள் கால அவகாசம் கொடுத்து கடைசி கட்டத்திலேயும் அவங்களுடைய நேமம் இது பண்ணி சேர்க்கணும், உறுப்பினராக சேர்க்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா தேர்தல் நடத்தணுன்றது எல்லாருடைய வேண்டுகோளும். இந்த நிலையில் நம்ம இதை எல்லாருக்குமான செய்தியாளர் மன்றம்ன்றதை நம்ம நிரூபிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி திரும்ப திரும்ப கேட்டு அவங்கள உறுப்பினராக சேர்க்கணும். ஸ்பாட்லைட் இருக்கும். இப்போ பத்திரிகையாளர்களுக்கு ஒரு சங்கம் இருக்குது. அது மிகப்பெரிய சங்கம் சொல்லக்கூடிய சென்னை பத்திரிகையாளர் மன்றம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சர்ச்சையிலையும் சமூக ஊடகங்களில் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் போயிட்டுருக்கு. விரைவில் அதுக்கான ஒரு தேர்தல் நடக்கிறது. அது சந்தோஷமான செய்தினாலும் அங்கே இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கிட்ட நம்ம ஒரு நேர்காணலுக்கு இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸ்பாட்லைட் டிவிக்கு என்னுடைய வணக்கம், நன்றி இன்னும் அழைச்சதுக்காக. நான் பல பத்திரிகைகளில் ஒர்க் பண்ணியிருக்கேன். முதல்ல நான் ஒர்க் பண்ண பத்திரிகை என்னென்னா ஜனசக்தியில் சில கட்டுரைகள் நான் எழுதியிருக்கிறேன். அதுக்கு பிறகு நக்கீரனில் ஒரு 9 மாதம் ஒர்க் பண்ணேன். அந்த நக்கீரனில் ஒர்க் பண்ண பிறகு போலீஸ் செய்தின்னு ஒரு பத்திரிகையில் இருந்தேன். போலீஸ் செய்தி பத்திரிகையில் இருக்கும்போதே அதுக்கு பிறகு நம்ம தளபதினு ஒரு பத்திரிகை வந்தது. அப்போது அந்த பீரியடில் அடைக்கலராஜ்னு ஒருத்தர் நடத்தினார். அவர் எம்பியாக இருந்தார். அதுக்கு பிறகு நான் இதில் தினபூமிக்கு வந்தேன். தினபூமியிலேருந்து தமிழ் ஓசைக்கு வந்தேன். தினமலரில் நல்ல தினமலரில் ரிப்போர்ட்டராக இருக்கேன். இப்போது என்னோடய பொசிஷன் தான். இப்போ என்னோடய இது என்னென்னா, சென்னை பத்திரிகையாளர் சங்கத்தில் மன்றத்தில் தேர்தல் நடத்தணுன்றது நாங்கள் நீண்ட நாளாக வச்ச கோரிக்கை. அந்த கோரிக்கை இன்றைக்கி நிறைவேறியிருக்கு. இப்போ சென்னை ப்ரெஸ் கிளப்பில் புதுசாக மெம்பர் சேர்க்குறாங்க, பழைய மெம்பரையும் புதுப்பிக்கிறாங்க. அதில் பத்திரிகையாளர் சங்கத்துக்கான கார்டு கொடுக்குறாங்க, தவிர என்ன பத்திரிகை ஒர்க் பண்ணான்னு சொல்லி மென்ஷன் பண்ணாமல் கொடுக்குறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சென்னை ப்ரெஸ் கிளப்பில் நான் முன்னால் இருந்ததை விடவும் இப்போ ரொம்ப பெருமிதமாக சொல்கிறேன். என்னென்னா, இன்றைக்கி ஒரு கார்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கார்டில் நான் யார் அப்படின்றது இருக்குது. ரமேஷ் என்னோடய பேர். நான் ப்ரெஸ் கிளப் மெம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் எந்த பத்திரிகையில் இருக்குன்றதெல்லாம் இல்லை. ஏங்க எந்த பத்திரிகையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். அதில் பார்த்து உங்களுக்குன்னு ஒரு பத்திரிகை இருக்குது. அந்த பத்திரிகையில் உங்களுடைய அடையாள அட்டை கொடுப்பாங்க. அந்த அடையாள அட்டையில் தான் நீங்கள் எந்த பத்திரிகையில் இருக்கீங்கன்னு தெரியும். ஆனால் சென்னை ப்ரெஸ் கிளப்ன்றது பொதுவான அமைப்பு. இதில் இண்டுவில் இருக்கவங்களும் ஒன்று தான், சாதாரண கீழ்நிலையில் இருக்க பத்திரிகையாளர்களும் ஒன்று தான். அதை வெளிக்காட்டுற மாதிரி அவங்க மெம்பர் அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க. நான் இப்போ பிரைமரி மெம்பர், அதாவது முதன்மை உறுப்பினர் நான் அந்த பத்திரிகையாளர் சங்கத்தில். இப்போ அந்த மாதிரி என்னென்னு கேட்டேன் நானும். இப்போ பாருங்கள், நீங்கள் காஸ்மாபாலிட்டன் கிளப்பில் போயிட்டு மெம்பர் ஆனீங்கன்னா நீங்கள் மெம்பராக இருந்தது தான் பிரச்சனை. அங்கே அதானியா அம்பானியான்றதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன் நம்மளும் அந்த மாதிரி செய்யக்கூடாது? அதை நாங்கள் ஒரு 12 பேர் கொண்ட வழிகாட்டுக்குழு உறுப்பினர் பேசி முடிவு பண்ணியிருக்கோம்.
இந்த மாதிரி ஒரு இது பண்ணிக்கலாம். ஏங்க அது மாதிரி நிறைய பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்களே. இது மெம்பர் வந்து இதுவான பிறகு புதிய தேர்தல் வந்த பிறகு அந்த நிலைமையை அவங்க மாற்றிக்கிட்டோம், இன்றைக்கி நாங்கள் முடிவெடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வகையில் நான் வந்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அந்த சென்னை ப்ரெஸ் கிளப்போட நடவடிக்கைகள் அமைஞ்சிருக்கு இப்போதைக்கு. இப்போ இந்த எலெக்ஷன் நடத்துறதுக்காக ஒரு குழு போட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க திமுக ஆதரவாளர்கள் அதிகமாக இருக்கிறதா சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து இண்டுராம் இருக்கார். இண்டுராம் வந்து அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி முதல்ல யோசிக்கணும். அவங்க ஃபேமிலி வந்து கஸ்தூரி ரங்காங்க ஐயங்கார். அந்த ஃபேமிலி வந்து ஃபுல்லாக வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு ஃபேமிலி. இது ஒரு பேக்ரவுண்டு. இதுக்கு பிறகு இவர் வந்து யார் ஆதரிக்கிறார்ன்றதெல்லாம் கிடையாது, என்ன நோக்கத்துக்காக ஆதரிக்கிறார் அதுதான் முக்கியம். அவர் வந்து நாளைக்கு வந்து வேற யாரையாக கூட ஆதரிக்கலாம். இது ப்ரெஸ் கிளப்புக்கு கட்டுமான இது வரும்போது, பணிகள் நடக்கும்போது அதுக்கு அவர் அந்த கட்டுமான குழுவுக்கு வந்து தலைவராக இருந்திருக்கார் இண்டுராம். இதுக்கப்புறம் இப்போ வந்து சுரேஷ்குமார் வந்து சாதாரண ஆள் கிடையாது, ஒரு எளிமையான ரிப்போர்ட்டர். அவர் எப்படின்னா, நாங்கள் எஜுகேஷன் ஒரு ஏரியா பார்க்கும்போது அவர் வந்து ஒரு சிறந்த சேவை பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் செய்திருக்கார். ஏன்னா ஒரு பீரியடில் சென்னையில் வந்து பொறியியல் கல்லூரிகள் வந்து எப்படி இயங்குது, என்ன விஷயம், அடிப்படை வசதிகள் இருக்கிறதா, இதெல்லாம் பற்றி தெரியாது. ஆனால் இது வந்து இப்போ பிரச்சனைக்குரிய விஷயமா பாலகுருசாமின்றவர் வந்து துணைவேந்தராக இருந்தார். அவர் பிரச்சனைக்குரிய விஷயமா பண்ணி ஒவ்வொரு பொறியியல் கல்லூரிக்கும் நேராக போனார். அப்போது வந்து நம்ம சுரேஷ்குமார் தான் அவருக்கு வந்து உற்சாகப்படுத்தி இன்னும் அவரை பற்றி செய்திகள்லாம் நிறைய போட்டது. என்ன விஷயம்னா, திருவள்ளூரில் ஒரு பெரிய தனியார் பொறியியல் கல்லூரி அதிபர் இருந்தார். அவர் செய்த வேலைகள்லாம் ரொம்ப ஓவர். அவர் வந்து ஒரு கட்டுக்கடங்காத ஒரு பிரச்சனைகளில் ஈடுபட்டார். மாணவர்களை எப்படி எப்படி பயன்படுத்தணுமோ அப்படிலாம் வந்து மாணவிகளை வந்து ரொம்ப போஸ்கோ சட்டம் போடுற அளவுக்கெல்லாம் பண்ணார். அவரை வந்து அம்பலப்படுத்தியது இந்த சுரேஷ்குமார் தான். அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நேர்மையாக ஒரு பத்திரிகையாளர்களுடைய இதுவை வச்சு அவர் வந்து என்னென்ன பண்ணணுமோ பண்ணியிருக்கார். அந்த அனுபவத்தில் தான் நான் சுரேஷ்குமாரை ஆதரிக்கிறேன். அவர் வழிகாட்டு குழு தலைவராக இருக்கிற ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற இந்த அமைப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது நேர்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சென்னை ப்ரெஸ் கிளப் வந்து பாரம்பரியமாக நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி மோகன் ஒருத்தர் ஒரு எம்இஜி சங்கம் நடத்தினார். அதுபடி ஒரு 5000 சங்கம்னு சொல்லப்படுது. அந்த சங்கத்தை விட எப்படி இந்த சென்னை ப்ரெஸ் கிளப் வந்து தனித்து இயங்குது, அதோட சிறப்பம்சம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது வருத்தமுள்ள வாலிபர் சங்கம்னு ஒன்று சங்கம் இருக்குது ஒரு பீரியடில். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய விஷயங்கள். அவங்க வந்து ஆபத்தில் தவிக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து எங்கேயா குழந்தைகள் காணாமல் போனால், அன்னைக்கு மீடியா வசதி இந்த மாதிரிலாம் கிடையாது. குழந்தைகள் அடிக்கடி காணாமல் போகிறது உண்டு, போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறது உண்டு, அல்லது ஒப்படைக்காமல் இருக்கிறது உண்டு. அவங்களெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பணியை வந்து வருத்தமுல்லா வாலிபர் சங்கம் செஞ்சுட்டு இருக்குது. இன்றைக்கி அந்த வருத்தமுல்லா வாலிபர் சங்கங்கள்லாம் இல்லை. அதுக்கு பதிலாக பத்திரிகையாளர் சங்கங்கள்னு தெருவுக்கு தெரு இருக்குது. இது வந்து ஒவ்வொரு பத்திரிகையாளரும் அடையாளம் பண்ணணும். பத்திரிகையாளர் சங்கங்கள் அடையாளம் பண்ணும்போது ஒவ்வொரு பத்திரிகையாளர் சங்கமும் பதிவு பண்ணுற விஷயங்களை வந்து ரொம்ப உஷாராக தமிழக அரசு கையாளணும். அதுக்குன்னே யார் எந்த சங்கத்தில் இருக்காங்க, யார் தலைவராக இருக்காங்க, இருக்கிறவங்களாம் தலைவராக இருக்கிறது ஒரு சங்கத்தோட இது கிடையாது. ஆனால் நிறைய இடங்களில் பத்திரிகையாளர் சங்கத்தோடைய ஒரு மரியாதையை போகிற அளவுக்கு நடந்தது. அந்த பத்திரிகையாளர் சங்கத்தோட கார்டுகளை வந்து விற்கிறாங்க பல பேர். இது 5000 ரூபா என்னோட கார்டு. இவங்களெல்லாம் நம்ம வந்து கண்காணிக்கணும். போலீஸ்னு ஒன்று இருக்குது. ப்ரெஸ்ஸுன்னு யார் வேணாலும் போட்டு போகிறான். அந்த ப்ரெஸ்ஸுன்ற இதை வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இனிமேல் பண்ணணும். அதுக்கான முயற்சிகளை போலீஸும் எடுத்துகிட்டு இருக்கு, பத்திரிகையாளர் சங்கங்களுடைய வேண்டுகோளின் பேரில். ஆனால் இதை இன்னும் சீரியஸாக பண்ணணும். சீரியஸாக பண்ணாங்கன்னா போலீஸுக்கும் ஒரு சில இது இருக்குது. அதாவது ஒவ்வொரு போலீஸாரும் சில மிரட்டல் பேர்வழிகளுக்கு ஆளாயிடுறாங்க. இந்த மிரட்டல்கள்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது. பத்திரிகையாளர் சங்கங்கள் யார் வந்தாலும் அந்த கார்டை காமிங்க, உங்கள் எடிட்டர் யார்,
இந்த நம்பர் யார், உங்களுக்கு யார் இந்த கார்டு கொடுத்தது, இதெல்லாம் விசாரிக்கணும். ப்ரெஸ் கிளப் அப்படின்றது வந்து இப்போ அந்த அமைப்பு வந்து ப்ரெஸ் கிளப்பில் வந்து இப்போ கார்டு கொடுக்குறாங்கன்னும் போது சும்மாலாம் கொடுக்கலாங்க. ரொம்ப ஒரு ரொம்ப ஆளாயிராங்க. நான் கிட்டத்தட்ட 3 பேர் அனுப்பிச்சிருக்கிறேன். எனக்கு என்னோட இதில் வந்து பரிந்துரையில் 3 பேர் அனுப்பிச்சிருக்கேன். 3 பேருக்காக ரிஜெக்டட். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்ன காரணம்னா, என்னுடைய 10 செய்திகள் வந்து பத்திரிகையில் அப்படியே வர்றது எனக்கு வந்து நல்லது கிடையாது, அந்த பத்திரிகைக்கும் நல்லது கிடையாது. என்ன காரணம்னா, எடிட் பண்ணி அந்த செய்தியை வந்து அழகாக வந்து ஆக்கி தர்றது தான் அவங்களோட பத்திரிகையுடைய வேலை. ஆனால் அதை பண்ணுறாங்களா இல்லையான்றது வேறு விஷயம். பண்ணுற பத்திரிகைகள் தான் இன்னைக்கு நிற்குது. அதே மாதிரி செய்தியாளர்களையும் இந்த மாதிரி கார்டு கொடுக்கறதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும். ப்ரெஸ் கிளப் வந்து அதை பண்ணுறாங்க. எல்லாம் வந்து எப்போ நீங்கள் சேர்ந்தீங்க, எந்த பத்திரிகையில் நீங்கள் மெம்பராக இதுவாக இருக்கீங்க, நிருபராக இருக்கீங்க, அந்த பத்திரிகையோட கார்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பத்திரிகைக்கும் அந்த பத்திரிகையாளர்கள் இருந்தால்தான், இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த பத்திரிகையிலேருந்து ஒரு லெட்டராவது வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு. இது வந்து பெரிய விஷயம், எல்லாருமே வந்து பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. எல்லாம் இப்போ வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் மெம்பராகிட முடியாது. இதனாலேயே நிறைய எதிர்ப்புகள் வருது. இந்த எதிர்ப்புகள் தான் பல விஷயங்களுக்கும் காரணம். நான் இப்போ சில பேர் வந்து இப்போ புதுப்பிக்காமல் இருக்கிறது கூட அதுதான் காரணம். நான் வந்து புதுப்பிக்க மாட்டேன் அப்படின்னு சில பேர் அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, கார்டு அவங்களுக்கு குறிப்பிட்ட பத்திரிகையில் கார்டு இல்லாததுதான் நான் நினைக்கிறேன். இப்போ சென்னை ப்ரெஸ் கிளப்பு, பெரிய ப்ரெஸ் கிளப்பு, நிறைய இயக்க சங்கங்கள் இயங்குது. அவங்க கரெக்டாக மீட்டிங் போட்டு பணம் கட்டி அதை ஒழுங்காக ரினியூவல் பண்ணுறது, அந்த வேலை பார்க்குறாங்க, தேர்தல் நடத்துகிறாங்க, ஏதோ நடத்துகிறாங்க இல்லையோ, ஆனால் அந்த லாலாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சென்னை ப்ரெஸ் கிளப் ஏன் இத்தனை வருஷமாக மெயின்டைன் பண்ணல? அது தவறாக பார்க்குறீங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த நிர்வாகிகள் மேலே பல குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதை வந்து உங்களுடைய பார்வை என்ன? அதாவது 25 வருடங்களாக வந்து தேர்தலே நடத்தலை. இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. எல்லாருமே வந்து அதனாலேயே வந்து சில நிர்வாகிகளை வந்து தவறான கண்ணோட்டத்தோடு விமர்சிக்கிறாங்க. அது அவங்களுக்கும் நல்லது கிடையாது. இப்போது அந்த சங்கத்தோட இணை செயலாளராக இருந்தார் பாரதி தமிழன். பாரதி தமிழன் வந்து மிக சிறந்த ஒரு பத்திரிகையாளர். இன்றைக்கி அவர் இந்து தமிழில் ஒரு நல்ல சிறந்த ஆளுமை, அதாவது பத்திரிகையாளர்களுக்கு நல்ல உதவிகள் செய்யக்கூடியவர், மனித அபிமானி. எந்த விஷயமானாலும் மணிக்கணக்கில் காதில் வாங்கிப்பார். எந்த விஷயம் சொன்னாலும் கொரோனா பீரியடில் நிறைய ஹெல்ப் பண்ணார் பத்திரிகையாளர்களுக்கு. அவர் பண்ணாத ஹெல்ப்பே கிடையாது. மழைக்காலங்களில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார். மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட போது கூட ஆளுங்கட்சியிலையோ யாரோ வந்து கொடுக்குற காசை எடுத்துகிட்டு வந்து அரிசி மூட்டையாகவும் காசாகவும் பல பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்து ஒரு நல்ல ஒரு நிர்வாகியாக செயல்பட்டிருக்கார். ஆனால் அந்த இடத்துல வந்து அவர் சிறந்த நிர்வாகியாக இருக்கும்போது அவருக்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார் அவங்கெல்லாம்? உங்களுக்கு அவங்கெல்லாம் வந்து உண்மையிலேயே பத்திரிகையாளர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தா அவங்க வந்து நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு ஒரு இது பெருமிதமோ இருக்கணும். நம்மெல்லாம் அங்கீகாரம் கொடுத்துருந்தா ஒரு நல்ல ஒரு இதுவாக வந்து ஒரு பொறுப்போடு செயல்படுவாங்க. அவங்க வந்து பாரதி தமிழன் ஒருத்தர் செயல்படுறது வந்து அதே மாதிரி மற்றவங்களும் செயல்படணும். மற்றவங்கள பற்றி குற்றச்சாட்டுகள், ஒரு நண்பர் வந்து அவங்கள பற்றிலாம் வந்து ஒரு வேற ஒரு நம்பரை கணக்கில் காமிச்சு எழுதுகிறார். அது தவறான ஒரு விஷயம். அவங்க உண்மையிலேயே வந்து தங்களை வந்து ஒரு பரிசுத்தமானவர்களாக காமிச்சிருக்கணும்னா 25 வருஷமாக தேர்தல் நடக்காமல் இருக்கிறது தான் அவங்களுடைய பெரிய குறைபாடு. இது வந்து இது ஒரு பெரிய ஊழலுக்கு வித்துட்டு இருக்குமோ அப்படின்னு ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் எண்ண தோன்றது தான் அதுக்கு காரணம். ஒரு 25 வருஷமாக அந்த விஷயங்கள்லாம் வந்தது தான் ஒரு காரணம். மற்ற பத்திரிகையில் வந்து மற்ற பத்திரிகையாளர் சங்கங்கள் இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. மற்ற பத்திரிகையாளர் சங்கங்கள் வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு அதுதான் போலீஸார் வந்து கண்காணிக்கணும்னு சொல்கிறேன். ஒவ்வொரு பத்திரிகையாளருக்கு, அதாவது ஒரு போலீஸ் வந்து ஒரு இது கொடுக்குறாங்கன்னாவே ஒவ்வொரு பத்திரிகையாளருக்கும் ஒரு போலீஸ் வந்து ஒரு இது கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆளுன்னா அவங்கள பற்றி ரிப்போர்ட் வந்து ஐஎஸ் கொடுக்குறாங்க. அப்படி நடக்கிறது உண்டு, எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்போ பத்திரிகையாளர்களை வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை போலீஸார் வந்து நடத்தாமல்
அவங்க வந்து பார்த்துக்கணும், நாங்கள்லாம் பரிசுத்தமானவர்கள் அப்படின்றத வந்து அவங்க இது பண்ணிக்கணும். பண்ணாங்கன்னா நல்லது, அவங்களுக்கும் நல்லது. பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஏற்படுத்தக்கூடாது, போலீஸாரும் ஏற்படுத்தக்கூடாது. செய்தியாளர்களும் தங்களை வந்து மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக காமிச்சிக்கணுன்றது வந்து காமிச்சிக்கணுன்றது கிடையாது, அவங்க வந்து சரியான முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் மற்ற பத்திரிகை சங்கத்தை பற்றி நீங்கள் குறை சொல்கிறீங்க, கண்காணின்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு சென்னை ப்ரெஸ் கிளப்பில் இருக்கிற அல்லது அதற்கு இணையாக செயல்படக்கூடிய பல முன்னணி சங்கங்களையும் சேர்ந்தவங்களும் சரி, அப்புறம் இன்னைக்கு ஆக்டிவாக இருக்கிற சங்கங்களும் சரி, பெரிய பெரிய செய்தி ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் எல்லாத்தையுமே சரி, அங்கே இருக்கிற பெரிய பெரிய நிருபர்களை வந்து பல தவறான நடத்தையில் ஈடுபடுறதை பார்க்க முடியுது. காவல்துறை இணைஞ்சு பல விஷயங்களை வந்து சமூக செயலில் ஈடுபடுறத பார்க்க முடியுது. பல செய்திகள் வெளில வந்திருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டரும் வந்து சம்பளம் அலுவலகத்தில் கவனத்துவதில் குறைஞ்ச சம்பளம் தராங்க, அவங்களாம் தவறான நடத்தையில் ஈடுபடாத சொல்லி பல செய்திகள் இருக்குது பார்க்க முடியுது. அதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எப்படி குற்றச்சாட்டை வந்து ஒரு மற்ற சங்கங்கள் மேலேயும் சின்ன சங்கங்கள் மேலேயும் சிறு சிறு பத்திரிகையாளர்கள் குற்றம் பண்ணுறீங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குற்றச்சாட்டுகள் எப்படி இருந்தாலும் போலீஸ் வந்து சமமாக கருதணும், எல்லாரையும் வந்து எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தணும். ஒரு சாதாரண நிகழ்வர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக அவரை வந்து மிரட்டுறதெல்லாம் கூடாது. ஒரு நல்ல ஒரு இப்போ போலீஸ் அதிகாரிகள் வந்து இதை செய்ய மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு போலீஸார் வந்து நிறைய மரியாதை கொடுப்பாங்க. பத்திரிகையாளர்கள்னால் பல மடங்கு மரியாதை கொடுத்து பல இடங்களில் பல பகுதிகளில் எனக்கு வந்து விடிய பேசி டிஃபன் வாங்கி கொடுத்துருந்த போலீஸ் அதிகாரிகள்லாம் உண்டு. ஆனால் அதை வந்து நம்ம பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வராங்க. அது உண்மையிலேயே வருத்தப்படக்கூடிய விஷயம். நான் வந்து போலீஸார் வந்து பத்திரிகையாளர்களை கண்காணிக்கணும்னு சொல்லலை, அந்த மாதிரி சூழ்நிலையை பத்திரிகையாளர்கள் ஏற்படுத்தக்கூடாது, குறிப்பாக பத்திரிகையாளர் சங்கங்கள் ஏற்படுத்தக்கூடாதுன்னு என்னுடைய நோக்கம். சென்னை பிரச்சனை தேர்தல் நடக்க போகுது. ஒரு தரப்பு வந்து திமுக ஆதரவாளர்கள் இருக்காங்க, அவங்க தான் வந்து கண்காணிப்பு, அவங்க திமுக வந்து ஒரு ஜட்ஜை போட்டு, அந்த அரசாங்கம் வந்து ஜட்ஜை போட்டு தேர்தல் நடத்துறாங்க. இப்போ ஆப்போசிட்டாக நிற்கிறவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இல்லாமல் அவங்க நிற்கிறதுக்கான ஒரு சம வாய்ப்பு வழங்கப்படுமா, இல்லை அவங்க வந்து கட்டாயமாக ஜெயிக்கணும், ஒரு அணி ஜெயிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப அச்சுறுத்தல் நடத்துறது, அது ரொம்ப தீவிர கண்காணிப்பு பண்ணுறது அப்படிலாம் நடத்துவாங்களா? இது நேர்மையான தேர்தல் வந்து நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது அவங்க வந்து கார்டு கொடுத்ததே ரொம்ப நேர்மையாக கார்டு கொடுத்துருக்காங்க, அதுதான் சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. யாருக்கோ கார்டு கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கு கார்டு கொடுக்கல, அவங்க யாருக்கும் கார்டு கொடுக்கல. யாருன்னா இன்றைக்கி வந்து செய்தியாளர்கள் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு பத்திரிகையில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த பத்திரிகையாளர்கள் அந்த பத்திரிகையில் ஒர்க் பண்ணும்போது அந்த வாங்கின கார்டு அப்போ அவங்க ஒர்க் பண்ணதெல்லாம் இவங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு பிறகு இப்போ அவங்க யூடியூப் நடத்துகிறாங்கன்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு தான் கார்டு கொடுக்குறாங்க. இது வந்து விதிமுறைகள்லேயே இருக்குன்றது தான். விதிமுறைகளில் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் இது இருந்தால் தான், அனுபவம் பெற்றால் தான் பத்திரிகையாளர் சங்கத்தில் சேர்க்க முடியும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், அப்படியெல்லாம் நீங்கள் வந்து விதிமுறைகள்லாம் வகுக்கக்கூடாது, புதுசாலாம் மாற்றக்கூடாது. நான் சொன்ன கொஞ்ச நாளில் இன்னும் ஒரு நண்பரை பற்றி கேட்டேன். நான் என்ன இந்த மாதிரி இவருக்கு நீங்கள் கொடுக்கலையாமன்னு கேட்டேன். இல்லை, நாங்கள் வந்து விதிமுறைகளை ரொம்ப ஃபாலோ பண்ணுறோம், சட்ட நிபுணர்கள்கிட்ட அடிக்கடி அதை பற்றி கலந்து பேசிட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறோம், இதில் வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு நாங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கோம். எலெக்ஷன் விஷயத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொருத்தருமே அந்த 12 பேர் கொண்ட வழிகாட்டு குழு உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 12 பேர் கொண்ட வழிகாட்டு குழு உறுப்பினர்கள் யாருமே வந்து தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்காங்க. அது தீர்மானமாகவும் வெளியிட்டிருக்காங்க அவங்க. இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தானே. இப்போ வந்து தேர்தல் வந்து நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு தகவல் போயிட்டுருக்கு. நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்களான்றது தெரியல. ஒருவேளை அந்த நீதிபதி நாளைக்கு அதுக்கான முயற்சிகள் கூட எடுக்கக்கூடும். ஆனால் இப்போவே வந்து சில பேர் வந்து நேற்று வரைக்கும் இது ஒரு நேர்மையான அமைப்பு இல்லை, வழிகாட்டு குழுன்றது ஒரு சரியான அமைப்பு கிடையாது, அவங்கள வந்து நாங்கள் நிராகரிக்கிறோம், அது இதுன்னு சொன்னவங்க இன்றைக்கி வந்து தேர்தலில் நாங்கள் போட்டியிட போகிறோம், என்னோடய இதை வந்து நாங்கள் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வலைதளங்கள் மூலமாக. இன்னொரு விஷயம், ரங்கராஜ் பாண்டே அவர் தேர்தலில் நிற்க போகிறாரு, ஏற்கனவே ப்ரெஸ் கிளப் இருந்த அணியில் அவர் தேர்தலில் நிற்க போகிறாரு அப்படி ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சபீர் அவர் வந்து ஒரு நிற்க போகிறாரு அப்படின்லாம் வந்துட்டுருக்கு.
இது வந்து ஒரு நேர்மையான நடைமுறையை தானே காமிக்குது. இது எப்படி நீங்கள் தவறாக சொல்ல முடியும்? சமீப காலத்தில் வந்து ப்ரெஸ் கிளப்பில் வந்து தேர்தல் நடத்துறதுக்காக ஒரு வெடி வெடிச்சு கொண்டாடி இருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து இந்த சரவணப்பிரியங்கிற ஒரு நபரை பற்றியான ஒரு தவறான டாக் வந்து ரிப்போர்ட்டர் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு பெரும் பேசுபொருளாக உருவாயிருக்கு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அது உண்மையான அதோட உண்மைத்தன்மையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது நம்ம வந்து பட்டாசு வெடித்தோம். ஒரு அணியாக சேர்ந்து ஒரு நண்பர் வந்து என்கிட்ட சொன்னார், பட்டாசு வெடிக்கணும்னு சொன்னார். உண்மையிலேயே எங்கள் மனசுக்குள்ளே பட்டாசு வெடித்த விஷயம்தான் தேர்தல் நடத்தணுன்றது. அந்த நண்பர் வந்து என்னோட தீவிரமாக ஒரு பீரியடில் அவர் வந்து இது ஒரு அமைப்பா, இது ஒரு தேர்தலை நடத்துவாங்களான்னு சொல்லி கேட்டவர். கொஞ்ச நாளில் வந்து அவர் என்ன சொன்னார், அவர் சுரேஷ்குமாரை பார்த்து பேசிட்டு அவர் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கிட்டு தேர்தல் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு அவர் வலைதளங்களில் செய்திகளை வந்து பரிமாறிட்டு இருக்கார். இப்போது அவர் தான் என்கிட்ட கூப்பிட்டு பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னு அமிதுன்னு ஒரு நண்பர் சொன்னார். வெடிக்கலாமே, நாங்கள் வெடிப்போம்னு சொல்லப்போ எங்களுக்கு வந்து அந்த பட்டாசுலாம் வேண்டாங்க, டீசெண்டாக இருக்காதுங்க, நக்கீரன் கோபாலும் நீதிபதி பாரதிதாசனும் சொன்னாங்க. அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் வெளிக்காட்டுறோம், அது வந்து பட்டாசு வெடிக்கிறதுல தப்பு கிடையாது அப்படிங்கும்போது அந்த பட்டாசு வந்து அதாவது ரொம்ப நேரம் வெடித்து நம்ம வந்து எல்லோரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு 3-4 பட்டாசை போட்டோம். ஒரு 3-4 சரம். அது கூட நாங்கள் ரொம்ப உஷாராக தான் கையாண்டோம். அப்போது போடும்போது அவங்க வந்து பட்டாசு போட்டாங்க. பட்டாசு போட்ட டப்பாசு கோமாளிகள்னு எங்களை பற்றி இருந்தாங்க. நாங்கள் வந்து கோமாளிகளும் கிடையாது, ஏமாளிகளும் கிடையாது. அதை சொல்கிறதுக்காக தான் நம்ம வந்து பட்டாசு வெடித்தோம். இது வந்து ஒரு பேசு பொருளாச்சு. இதுக்கு பிறகு தேர்தல் நடக்கும்ன்ற நம்பிக்கையை வந்து ஏற்படுத்திட்டாங்க. என்னென்னா பாரதிதாசன் நீதிபதி பாரதிதாசன் கொண்ட கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. கமிட்டி போட்டு இது யார் போட்டது? அரசாங்கம் போடலை. இது ஒரு பெருமைப்படத்தக்க விஷயம். ப்ரெஸ் கிளப்ன்ற அமைப்பு வந்து வழிகாட்டு குழு வந்து நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணாத விஷயத்த அவங்க பண்ணுறாங்க. யார்? ப்ரெஸ் கிளப் வந்து சொன்ன உடனே அவங்க நீதிபதி வராரு, நான் நடத்தி கொடுக்குறேன் வாங்க. நேற்றைய தினம் என்ன நடந்தது? நீதிபதி சந்துரு எப்படியெல்லாம் நடத்தப்பட்டார். அவர் ப்ரெஸ் கிளப்பில் வந்து தேர்தல் நடத்த முடியாத அளவுக்கு சூழ்நிலைகளை ஏற்படுத்தினாங்க. ஆனால் இந்த நீதிபதி வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து தேர்தல் நடத்தலாம், கண்டிப்பாக நடத்தலாம், இதுக்கு இடையூறாக இருக்கிறவர்களை நான் தகுதி நீக்க செய்வேன்னாரு. இது ஒரு பெரிய விஷயம். வாங்க தேர்தலை சந்திக்கலாம். இதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்க அது விஷயம் கிடையாது. நமக்கு என்ன நடக்க போகுது, எதிர்காலத்தில் பத்திரிகையாளர்களுக்கு என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போகிறீங்க, அது முக்கியம். ஆனால் எனக்கு ஒரு வருத்தம், அதை சொல்ல முடியல. நம்ம சுரேஷ்குமார் வந்து ஒருங்கிணைப்பாளர், வழிகாட்டுக்குழு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சுரேஷ்குமார் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாற்றத்தை மேற்கொண்டு அவர் வந்து இந்த பத்திரிகையாளர் சங்கத்துக்கு வந்தார்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். எலெக்ஷனில் போட்டின்னு சொல்லுவாங்களா? ஆமாம், எலெக்ஷனில் போட்டிடணும். அவர் எலெக்ஷனில் போட்டிட்டாருன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும் பத்திரிகையாளர் சங்கங்கள். இதை வந்து நான் வந்து என்னுடைய விருப்பமாக சொல்கிறேன். ஆனால் அவர் ஏற்றுக்கிறதான் ஏற்றுக்காதான் அவருடைய பொறுப்பு. சரவணப்பிரியன் பற்றி பல விஷயங்கள் வருது. என்னென்னா என்னோட நண்பர் அவர், எங்களுக்கு அவள் கிடைச்ச மாதிரி சக ரிப்போர்ட்டரை பற்றியே பேசக்கூடிய ஒரு நிலைமை வந்து இருக்கின்றது வந்து உண்மையிலேயே வருத்தம் தான். எல்லாரும் அதை பேசு பொருளாக்கியிருக்காங்க. என்னென்னா அவர் வந்து ஒரு மேயரை வந்து சென்னை மாநகர மேயரை வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அமைச்சரையெல்லாம் வந்து இதில் அவர் வந்து அவரை கண்டித்து அமைச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் வந்து இப்போது செய்தியாளர்கள் மத்தியில் பரவிட்டு. இன்னொரு பிரச்சனை, தனிப்பட்ட விஷயங்கள் காரணமாகவும் செய்திகள் வந்துட்டுருக்கு. இது எல்லாமே வந்து தாக்கப்பட்டதாக சொல்லும்போது நான் கேட்டேன், நீங்கள் ஏன் வந்து சமூக ஊடகங்கள்லாம் வந்து அது செய்தியாக வந்தது, இந்த மாதிரி தாக்கப்பட்டார், நாங்கள் வந்து மற்றவங்கெல்லாம் அதுக்கு வந்து கண்டிக்கலை, நான் உண்மையிலேயே கண்டிக்கிறேன், நான் கண்டிக்கிறேன்னு. உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க விஷயந்தான். ஏன்னா தாக்குவதற்கான அதிகாரம் வந்து யாருக்கும் கிடையாது, உரிமையே யாருக்கும் கிடையாது. அவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டர், அவர் என்கிட்ட நான் கூப்பிட்டு கேட்டேன், என்ன சரவணப்பிரியன் என்ன நடந்ததுன்னு கேட்டேன். இல்லைங்க, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்தது,
எனக்கு வந்து ஆக்சிடெண்ட் நடக்கும்போது என்னை வந்து ஒரு கும்பல் தாக்குச்சு, காரெல்லாம் கூட அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னார். இதில் வந்து நீங்கள் வழக்கு எதுவும் இது போலீஸுக்கு புகார் எதுவும் கொடுக்கலன்னு சொல்லி தகவல் வந்திருக்காங்க. நான் புகார் கொடுத்துருக்குறேன். இல்லையே, வேறு மாதிரிலாம் தகவல் வருது. அவங்க வந்து என்ன வேணாலும் தகவல்கள் சொல்லுவாங்க. அது நான் என்ன பண்ணுறதுனாலே உண்மையிலேயே வந்து இந்த 2 அவர் வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்காருன்னு ஒரு தகவல் இருக்குது. அந்த தகவல் வந்து உண்மையிலேயே இதுவரைக்கும் நிரூபிக்கப்படாத தகவல். இன்னொரு தகவலும் நிரூபிக்கப்படாத தகவல். ஏன்னா பிளாக்மெயில் பண்ணியிருந்தாருன்னா அவரை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவோம். போலீஸ் அரெஸ்ட் பண்ணல. இன்னும் தனிப்பட்ட பிரச்சனையில் வந்து அது வந்து நம்ம வந்து எதுவுமே இது பண்ண முடியாது. இதுக்கு வந்து ஒரு ஆள் வந்து நீங்கள் பொறுப்பு தலைவர் கீதப்பிரியன் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு கடிதம் போட்டிருக்காரு. ஒரு வலைதளங்களில் ஒரு செய்தி அனுப்பிட்டிருக்கார். அவர் பொறுப்பு தலைவரா? அவர் வந்து 2002 அவருடைய வேலையெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அந்த குழுவே வந்து இல்லை, அந்த மாதிரி ஒரு குழுவே இல்லை அப்படின்றது வந்து செயலிழந்து போயிடுச்சின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறது எதுன்னா சுந்தரேசன், நீதிபதி சுந்தரேசன் கமிட்டி வந்து சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகு அவர் எப்படி பொறுப்பு தலைவராக நீடிக்க முடியும்? இது வந்து இப்போ இருக்கிறவர்கள் வந்து இந்த உண்மைத்தன்மையை வந்து பல பேர் வந்து செய்தியாளர்கள் இருக்காங்க. இதில் சுரேஷ்குமார் வந்து மிக சிறந்த நேர்மையான செய்தியாளர். அவர் வந்து பேசி நல்ல போலீஸ் அதிகாரிகள் எல்லாருக்கையும் பேசி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நடவடிக்கை எடுக்கணும். அவர் மிக சிறந்த செய்தியாளர். அவ்வளோ வந்து செய்தி எழுதணுன்னே வந்து ஒரு ஆளை வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு நினச்சா முடியாது. அது எப்போவுமே வந்து தவறான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம். பத்திரிகையாளர் சங்கம் நடத்தும். அந்த இது வழிகாட்டு குழுவில் இருக்கிற சுரேஷ்குமார் அதை மிக சிறந்த முறையில் செய்வார். எனக்கு நம்பிக்கை இருக்குது சுரேஷ்குமார் மேலே. மற்றவங்களாம் வந்து அதை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் அவருக்கு உரிய இது வந்து அவங்க பண்ணுவாங்க. என்ன உண்மையிலே தவறு செய்திருந்தால் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இது வந்து இதுவரைக்கும் ஒரு 25 வருஷமாக எலெக்ஷனே நடக்காதவங்க இதை பற்றி ஒரு சில ஊடகங்களில் எழுதிட்டு இருக்க இது அதுதான் சரின்னு ஊடகத்தில் எழுதிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி பேசுறது இப்போதைக்கு சரியாக இருக்கலாம். ஆனால் வந்து இதை நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் வந்து அதுக்கான ஆதாரங்களை கொடுத்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுனா எடுக்கலாம். இப்போ ஏற்கனவே இந்த ப்ரெஸ் கிளப்பில் சென்னை ப்ரெஸ் கிளப்பில் இருந்தவங்க பழைய ஆட்கள் ஏதாவது மறுபடியும் வந்து இந்த எலெக்ஷனில் போட்டிடுறாங்களா? குறிப்பாக பாரதிய தமிழன் போட்டிடுறாங்களா? பாரதிய தமிழனை வந்து பல முறை இவங்க வந்து நீங்கள் வந்து மெம்பராக சேருங்க அப்படின்னு அணுகியிருக்கிறதா தகவல். நானும் கூட அவர் மெம்பராக சேரணும்னு தான் விருப்பப்படுறேன். அவர் சேர்ந்தார்னா ஒரு ப்ரெஸ் கிளப்போட நடவடிக்கையில் அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து அவரை புறக்கணிக்கணுன்ற நோக்கம்லாம் சுரேஷ்குமாருக்கோ மற்றவங்களுக்கோ இல்லை. பல பேர் பல விஷயங்கள். அந்த ஒருத்தர் ஆந்தைக்குமார்னு ஒரு நண்பர் இருக்கார். அவரும் ப்ரெஸ் கிளப்பில் வந்து நான் சேர மாட்டேன், இது என்ன சேர்க்கலை, சரியான முறையில் அணுகலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். அவரே கூட வந்து அவங்க வந்து சேருங்கன்ட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் வந்து அவங்க வந்து கண்ணியமான முறையில் அப்பீல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் நடத்துறது தான் நோக்கமே தவிர இதெல்லாம் வந்து இவங்களை பற்றிலாம் அவங்க எழுதணும்னு நினைக்கல. பாரதிய தமிழன் வந்து குறிப்பாக இந்த எலெக்ஷன் நிற்கிறாரா, அல்லது அந்த டீமில் இருந்தால் பழைய ஆட்கள் வந்து எலெக்ஷனில் குறிப்பாக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது பாரதிய தமிழன் நிறுத்தப்பட்டால் அவருக்கு கணிசமான வாக்குகள் விடும். அதில் வந்து சந்தேகம் கிடையாது. அவர் வந்து தன்னோடு சேர்ந்து யாரெல்லாம் சேர்க்க போகிறாரு அப்படின்றது தான் இப்போ வந்து ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடிய என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து கவனிக்க வேண்டும். அவர் விருப்பப்பட்டால் அவர் நிற்கலாம். அதே சமயத்தில் அவர் நிற்பாரா, நாளைக்கு வந்து நீதிபதி என்ன சொல்கிறார், ஏன்னா பதிவு பண்ணியிருக்காரா, அவர் தன்னுடைய பதிவை புதுப்பித்திருக்காரா, அந்த பதிவை புதுப்பித்தவர்களுக்கு தேர்தலில் நிற்கிறதுக்கு உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு. இவரை எந்த விதத்திலேயே அணுகிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு கால அவகாசம் கொடுத்து, அதாவது இதுவரைக்கும் மெம்பராக சேராதவங்க, புதுப்பிக்காதவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு 2 நாள் கால அவகாசம் கொடுத்து
கடைசி கட்டத்திலையும் அவங்களுடைய நேமை வந்து இது பண்ணி சேர்க்கணும், உறுப்பினராக சேர்க்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா தேர்தல் நடத்தணுன்றது வந்து எல்லாருடைய வேண்டுகோளும். இந்த நிலையில் நம்ம வந்து இதை வந்து எல்லாருக்குமான செய்தியாளர் மன்றம்ன்றதை வந்து நம்ம நிரூபிக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி திரும்ப கேட்டு அவங்கள உறுப்பினராக சேர்க்கணும். பத்திரிகையாளர் சார்பாக பல விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க. தேர்தல் சம்பந்தமாகவும் பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. பாரதிய தமிழன் சிறந்த நிர்வாகி அவர் தேர்தலில் பங்கெடுக்கணும், அதனை கார்டை வந்து புதுப்பிக்கணும்னு சொல்லி பல கோரிக்கைகள் வச்சுருக்கீங்க. உங்களுடைய கோரிக்கைகள் வந்து எல்லாம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என்னுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்ததுக்காக ஸ்பாட்லைட் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா ஸ்பாட்லைட் டெலிவிஷன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். அதன் பின் உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணாலே போதும். Hi, this is Inia here. For more filmy entertainment news, subscribe to